அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்ப சுவையான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 6 முட்டையை பாயில் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வெட்டி வச்சுக்கிறேன் 2 வெங்காயத்தை இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி 2 ஸ்பூன், தனியா மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தப்பொடி 1 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ வதங்கிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தக்காளியை 2 தக்காளி சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் தக்காளி நல்லா வெந்து வரணும். தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணிக்கணும். இதில் 1 ஸ்பூனு பெருஞ்சீரக பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சுருந்த முட்டையை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலாவோடு சேர்ந்து குக் ஆகணும். நல்லா குக் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இது உடஞ்சிராமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சுவையான முட்டை கிரேவி ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுபோல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னா பெங்களூரு நிலை ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.